அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது 3 சுழி நா இருக்கு இல்லையா? அந்த நாவுக்கும் 2 சுழி நா அந்த நாவுக்கும் இந்த சொற்கள்ல இருக்கிற வேறுபாடு தான் பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அன்னம். 3 சுழி நா அந்த அன்னத்துக்கு வந்து மேல் வாய். 2 சுழி நா அந்த அன்னத்துக்கு வந்து அன்னப்பறவை. இரண்டாவதா இருக்கு பாருங்க, 3 சுழி நா அந்த நா வந்து அணை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வரப்பு. 2 சுழி நா அந்த அணைக்கு வந்து அத்தனை. அடுத்தது அனல். அதாவது 3 சுழி நா அந்த அனலுக்கு வந்து தாடி. நம்ம கழுத்துல அந்த தாடையெல்லாம் இருக்குல்ல, அந்த தாடி. 2 சுழி நா அந்த அனலுக்கு வந்து நெருப்பு. அரண் அரண். 2 சுழி நா அந்த அரணுக்கு சிவன். 3 சுழி நா அந்த அரணுக்கு மதில். அரண் மேல் ஏறினான், மதில் மேல் ஏறினான். அடுத்தது ஆணி ஆணி. 3 சுழி நா அதற்கு வந்து இரும்பு துண்டு, இரும்பு ஆணி. 2 சுழி நா அந்த ஆணிக்கு வந்து ஆணி மாதம். ஆணை ஆணை. 3 சுழி நா அந்த ஆணைக்கு கட்டளை. அரசின் கட்டளை, அரசின் ஆணைன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து கட்டளை. 3 சுழி நா. 2 சுழி நா அந்த ஆணைக்கு யானை. ஆண் ஆண். 3 சுழி நா அந்த ஆணுக்கு ஆண் பிள்ளை, ஆண்கள். 2 சுழி நா அந்த ஆண் வந்து பசு, அதாவது மாடின் வகைகள். ஊன் ஊன். 3 சுழி நா அந்த ஊனுக்கு சோறு, உணவு. 2 சுழி நா வருது இல்லையா, அந்த ஊனுக்கு மாமிசம், அதாவது உடலின் தசை. அடுத்தது எண்ணெய் எண்ணெய். 3 சுழி நா அந்த எண்ணெய்க்கு நினைக்க. 2 சுழி நா அந்த எண்ணெய் அதற்கு வந்து கேள்வி. லாஸ்ட் ஒன் பாருங்க, கண்ணன் கண்ணன். 3 சுழி நா அந்த கண்ணனுக்கு கிருஷ்ணன், அதாவது கண்ணுடையவன், கிருஷ்ணன், கண்ணன். ஓகேவா? இரண்டாவதா இருக்கு இல்லையா, 2 சுழி நா அந்த கண்ணனுக்கு வந்து மகாபாரதத்தில் துரியோதனின் நெருங்கிய நண்பரான கர்ணனை குறிக்கும். 2 சுழி நா வந்து கர்ணன் இன்னும் வரணும். ஓகேவா? கர்ணன். இந்த காணொலி பதிவில் 2 சுழி நாவுக்கும் 3 சுழி நாவுக்கும் இடையே உள்ள அந்த சொற்களின் வேறுபாடுகளை பார்த்தோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த எக்ஸாம் எழுதினாலும் பொது தமிழ்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு டாபிக். இதோடைய தொடர்ச்சியாக நம்ம லா லா ழா, ஸோ அதோடைய வேறுபாடை பார்க்க போகிறோம். அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கன்னு போகலாம். இலை இலை இழை. மேல் நோக்கிய லா அந்த இலைக்கு முற்றிய தளிர், அதாவது மரத்தெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இலை. கீழ் நோக்கிய இலை இருக்கு இல்லையா அந்த இலைக்கு வந்து மெலிந்து போதல், அதாவது நம்ம இலைச்சி போகிறோம் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த இலை. இழைனா நூல். அடுத்தது உழவு உழவு உழவு. மேல் நோக்கிய லா அந்த உழவுக்கு திரிதல். கீழ் நோக்கிய லா அந்த உழவுக்கு வேவு பார்த்தல், அதாவது உழவு பார்த்தல். உழவு அப்படின்னா பயிர் தொழில், உழவு. மேல் நோக்கிய லா அந்த உலைக்கு கொதிகலன். கீழ் நோக்கிய லா அந்த உலைக்கு சோறு. உழை அதற்கு வந்து மான், உழைமான். ஒரு நோட்டு ஒரு பெண் இருந்துச்சுன்னா பார்த்து எழுதிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எல் அப்படின்னா சூரியன், அதாவது எல் அப்படின்னா பகல். எல் கீழ் நோக்கிய இல்லு அதற்கு வந்து எண்ணெய் வித்து. நல்லெண்ணெய் எதுலேருந்து வருது, எள்ளுலேருந்து வருது, அந்த எள்ளு. அடுத்தது ஒளி ஒளி ஒளி. ஒளி அதற்கு வந்து சத்தம். கீழ் நோக்கிய லா அந்த லீக்கு வந்து வெளிச்சம், ஒளினா நீக்கு. அடுத்தது களி உணவு, அதாவது களி உருண்டை அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த களி. கீழ் நோக்கிய லா அந்த களிக்கு வந்து மகிழ்தல், குதூகலித்தல்ன்றோம் இல்லையா அந்த மகிழ்தல், அந்த களி. களி அப்படின்னா கோல், தடி, மிகுதி. கலை கலை கழை. கலை அப்படின்னா வித்தை, அதாவது ஆயர்கலை 63 சொல்கிறாங்க இல்லையா அந்த கலை. கலை அப்படின்னா கீழ் நோக்கியல அந்த கலைக்கு வந்து கலை நீக்குதல். கழை அப்படின்னா மூங்கில் கரும்புடைய கழை. அடுத்தது கிழவி கிழவி. கிழவி அப்படின்னா இரட்டை கிழவி, அது மாதிரி சொல்லு. கிழவின்னா முதியவர். அடுத்தது கிளி கிளி கிழி. கிளி மேல் நோக்கியல்ல அந்த கிளிக்கு வந்து அச்சம். கீழ் நோக்கியல்ல அந்த கிளிக்கு வந்து பறவை.
கிழி அப்படின்னா கோடி கிழித்தல். குளவி குழவி. குளவி அப்படின்னா வண்டினம். வீட்டிலலாம் குளவி பறக்குது இல்லையா, அந்த குளவி. குழவின்னா அம்மி. அடுத்தது குலம் குலம். மேல் நோக்கி எல்லா அந்த குலத்துக்கு இனம். ஒன்றே குலம் என்று பாடுவோம் சொல்றாங்க இல்லையா, அந்த குலம். கீழ் நோக்கி எல்லா அந்த குலத்துக்கு வந்து நீர்நிலையை குறிக்கும். குழி குழி. குழினா குளித்தல், குழின்னா பள்ளம். சூல் சூல் சூழ். மேல் நோக்கி எல்லா அந்த சூலுக்கு வந்து கர்ப்பம், அதாவது மலர்கள் இருக்கிற சூல். அதுக்கப்புறமா கீழ் நோக்கி எல்லா அந்த சூலுக்கு வந்து சபதம், சூல் உரைத்தார், சபதம் உரைத்தார் சொல்றாங்க இல்லையா, அந்த சூல். சூழ் அதற்கு வந்து சுற்றி வளைத்தல், சூழ்ந்து கொள்ளுதல் சொல்றாங்க இல்லையா, அந்த சூழ். அடுத்தது தலை தலை தழை. மேல் நோக்கி எல்லான்னா சிரம், அதாவது நம்ம உடல்ல இருக்கிற தலை. தலை கீழ் நோக்கி எல்லா அந்த தலைக்கு வந்து கட்டுதல். தழை அப்படின்னா புல்லு, இலைதழை. அடுத்தது தாலி தாழி தாலி. கீழ் நோக்கி எல்லா அந்த தாலிக்கு வந்து குழம்பு தாளித்தல். குழம்பு தாளிக்கிறோம் இல்லையா, கடுகு போட்டு அந்த தாளித்தல். தாழி அப்படின்னா குடம். அகழ்வாராய்ச்சி பற்றி நம்ம படிக்கும்பொழுது முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். முதுமக்கள் தாழி அப்படின்னு என்னதுன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிச்சு இல்லையா, அதுதான் அந்த பெரிய பானை. மேல் நோக்கி எல்லாம் அந்த தாலிக்கு வந்து கணவன் மனைவிக்கு கட்டும் தாலி, அதாவது சின்னம். அடுத்தது நலிவு அப்படின்னா நோய், அதாவது மேல் நோக்கி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நலிவுக்கு வந்து நோய். கீழ் நோக்கி எல்லாம் அந்த நலிவுக்கு வந்து செறிவு. அடுத்தது மால் மால், அதாவது மேல் நோக்கி எல்லாம் அந்த மாலுக்கு வந்து திருமால் பெருமை. கீழ் நோக்கி எல்லாம் அந்த மாலுக்கு வந்து இற. வலி வலி வழி. வலி மேல் நோக்கி எல்லாம் அந்த வலிக்கு வந்து உடல் வலிக்குது சொல்றீங்க இல்லையா, அது வலி. கீழ் நோக்கி எல்லாம் அந்த லாக்கு வந்து காற்று, விண்வெளி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது. வழின்னா பாதை. வலம் திசை, வலப்புறமா திரும்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது திசை. வலம் கீழ் நோக்கி எல்லாம் அந்த வளத்துக்கு வந்து செல்வம். வலை மேல் நோக்கி எல்லாம் அந்த லைக்கு வந்து மீன் பிடிக்கும் வலை. கீழ் நோக்கி எல்லாம் அந்த வலைக்கு வந்து பொந்து, வளையல். பொந்துனா என்னது, எலி பொந்துன்னு சொல்றேன் இல்லையா, எலி வலை. அடுத்தது மேல் நோக்கி எல்லாம் அந்த வாளுக்கு விலங்கின் உறுப்பு. கீழ் நோக்கி எல்லாம் அந்த வாளுக்கு வந்து வால் கருவி. வாள்னா உயிரோடு இரு. லாஸ்ட் ஒன்று வாழை. மேல் நோக்கி எல்லாம் அதற்கு வந்து இளம் பெண். கீழ் நோக்கி எல்லாம் அந்த வாழைக்கு வந்து மீன் வகை, வாழை மீன். இந்த காணொலி பதிவில் 2 சுழினா 3 சுழினா அதற்கு இடையே உள்ள சொற்களின் வேறுபடுத்தும். அதுக்கப்புறம் லா லா ழா, மேல் நோக்கிய லா, கீழ் நோக்கிய லா, ழா, இந்த மூன்றுத்துக்கும் உள்ள சொற்களின் வேறுபாடை பார்த்தோம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.